Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 14 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படினா இதல 13 கிளாसेस நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? So இது போக பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். So அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். So டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து வீடியோ கிளாसेस வந்து போயிட்டு இருக்கு. So அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக பாத்தீங்க அப்படினா குரூப் 4 க்கு நியூவா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா? So அதுல இருக்க திருக்குறள் அதிகாரங்கள் அதுக்கப்புறம் அறநூல்கள் சம்பந்தமான கிளாसेसும் இருக்கு. சோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். சோ ரொம்ப முக்கியமான கேள்விகளா எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ எல்லாமே ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரியான உருளை கூம்பு மற்றும் கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். சோ क्वेश्चனை தெளிவா படிச்சுக்கணும். என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. விட்டம் உயரம் ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்க மாதிரி. ஓகேங்களா? சோ அதாவது விட்டம்னா என்ன? 2r தான் விட்டம் இல்லையா? விட்டம்னா d ஏ நம்ம 2r அப்படினு எழுதலாம். சோ இதுவும் உயரமும் சேமா இருக்க மாதிரி ஒரு உருளை ஒரு கூம்பு ஒரு கோளம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. உருளைனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூம்புன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கோளம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விட்டம் 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 இல்லையா? சோ அதுக்கப்புறம் உயரம்னா இந்த இடம் வரும். சோ எல்லாமே சேமா இருக்க மாதிரி விட்டமும் உயரமும் சேமா இருக்க மாதிரி 3 இருக்கு. 3ஓட கன அளவுகளோட விகிதம் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப 3ஓட கன அளவோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். உருளையின் கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா πr²h. ஓகேங்களா? சோ இதுவே கூம்பின் கன அளவு அப்படின்னா உருளையோட கன அளவு இருக்கு இல்லையா? அதுல 1/3 பங்கு தான் பாத்தீங்க அப்படின்னா கூம்பின் கன அளவு. அடுத்து கோளத்தின் கன அளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4/3 πr³ வரும். ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? இந்த 3ஓட விகிதம் கேக்குறாங்க. சோ எது ஃபர்ஸ்ட்? உருளையோட கன அளவு ஃபர்ஸ்ட், அடுத்து கூம்போட கன அளவு அடுத்து கோளத்தோட கன அளவு 3ஆவது. சோ அதே மாதிரி வரிசையா போடுங்க. πr²h 1/3 πr²h அதுக்கப்புறம் 4/3 πr³ ஓகேவா? சோ இப்ப பாருங்க எல்லாத்துலயுமே காமனா டிவைட் பண்ற அந்த வேல்யூஸ் இருந்ததுன்னா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப பாருங்க எல்லாத்துலயுமே πr² அப்படிங்கிறது காமனா இருக்கு. சோ டிவைட் பண்ணுங்க. பாருங்க ஒவ்வொன்றையுமே டிவைட் பண்ணணும். அப்பதான் வேல்யூஸ் மாறாது. ஓகேவா? சோ 1/3 πr²h divided by πr², 4/3 πr³ divided by πr². ஓகேவா? சோ இங்க பாருங்க πr² கேன்சல் ஆயிரும். இங்கேயும் πr² கேன்சல் ஆயிரும். இங்க π கேன்சல் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா r³ divided by r2ஆ. சோ இத அப்படியே அடிச்சு நீங்க இந்த இடத்துல 1 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா a⁴n divided by a⁴mனா a⁴n - m ன்னு எழுதலாம். அப்ப இது என்ன ஆகும்? r⁻3 - 2 = r ன்னு மட்டும் வரும். சோ ஓகேங்களா? சோ 3r இருக்கு, இங்க 2r இருக்கு. 2r போச்சுன்னா மீதி ஒரே ஒரு r இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்னென்னலாம் வரும் பாருங்க. h இருக்கு, 1/3 h இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4/3 r மட்டும் இருக்கு. ஓகேங்களா? சோ r விட்டுற கூடாது. இப்போ அவங்க கொடுத்திருக்க பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2r = h இல்லையா? சோ இதுல இருந்து r என்ன சொல்லலாம்? 2r = h ன்னு தெரியும். r என்ன? 2y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, டிவைடட் பைல வரும். அப்ப இந்த r-க்கு பதிலா மட்டும் h ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த h-க்கு 2r ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அது உங்க இஷ்டம் தான். எப்படி வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ h-க்கு 2r ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்ல r-க்கு h/2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல ரெண்டுமே h இருக்குறதால நான் இந்த r-க்கு மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேவா? சோ பாருங்க h 1/3h 4/3 r-க்கு பதிலா h/2. சோ இந்த 2 கேன்சல் ஆகும். வெறும் 2 மட்டும் வரும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க பாருங்க கீழ டிவைடட் பைல இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இங்கேயும் 3ஆல வேணும் அப்படின்னா எல்லா பக்கமும் 3ஆல பெருக்குங்க. இந்த 3 டிவைடட் பை கீழ இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி பின்னத்துல நீங்க விடக்கூடாது. ஓகேங்களா? சோ பாருங்க அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல 3ஆல பெருக்குவீங்க. இந்த இடத்துல 3/3 h ன்னு வரும். இந்த இடத்துல 2 × 3 h divided by 3ன்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த 3 அடிஞ்சிரும், இந்த 3 அடிஞ்சிரும். மீதி என்ன இருக்கும்? 3h 2h மட்டும் வரும். சோ எல்லாத்துலயுமே h காமனா இருக்கிறதால h ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 3h/h h/h 2h/h. சோ h எல்லாமே கேன்சல் ஆகுமா?
என்ன மட்டும் வரும் 3:1:2 மட்டும் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு புரியணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 2 ஸ்டெப் விட்டு கூட நம்மளால போட முடியும். அது வந்து பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3:1:2. ஓகேங்களா? ஸோ உருளை, கூம்பு, கோலம் கரெக்டா அவங்க கொடுத்திருக்க விகிதத்தை கரெக்டா எழுதணும். இதுவே மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா மாத்தி எழுதணும். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா விகிதம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டாபிக். இது பாத்தீங்கன்னா தலைகீழ் விகிதம். நார்மலா இந்த மாதிரி கொடுத்துட்டு தலைகீழ் விகிதம் கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவோம். ஓகேங்களா? 121:9 எழுதுவோம். சோ இந்த கொஸ்டினுக்கு இது சரிதான். பட் இதை இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? இதுவே 1:2:3 கொடுத்து தலைகீழ் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா 3:2:1 வராது. ஓகேங்களா? சோ எப்படி போடணும் அப்படின்னா தலைகீழ் விகிதம் அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு உறுப்பையுமே தலைகீழா எழுதணும். தலைகீழ்னா என்ன? இப்ப எக்ஸோட தலைகீழ் எப்படின்னு எழுதலாம்? 1/x எழுதலாம். ஓகேங்களா? சோ மேல 1 போட்டு டிவைடட் பைக்கு கீழே அந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த வேல்யூஸோட தலைகீழின்னு அர்த்தம். அப்ப 9:121 அப்படிங்கறத 9 ஃபர்ஸ்ட் தலைகீழியா எழுதுங்க, 121 தலைகீழியா எழுதுங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பின்னமா விடக்கூடாது. அப்ப கீழே இருக்க 2 வேல்யூஸ் இல்ல 3 வேல்யூஸ் வரும் இல்லையா, அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ எல்சிஎம் பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பர் இந்த இடத்துல கிடையாது. அதனால நம்ம அப்படியே இதை ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? பெருக்குனா என்ன வரும் பாருங்க, 9 18 மீதி 1 9 1 10. அப்ப 1089 கிடைக்குது இல்லையா? இந்த எல்சிஎம் வேல்யூவை ஒவ்வொரு பின்னத்து கூடயும் பெருக்குங்க, உங்களுக்கு முழு நம்பரா கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு பின்னத்து கூடயும் பெருக்குனீங்கன்னா முழு நம்பரா கிடைக்கும். பாருங்க 9ஆல் அடிச்சா இது 121, 121ஆல் அடிச்சா 9. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறது சரியா வரும். ஆனா எல்லா கொஸ்டினுக்கும் சரியா வராது. ஓகேங்களா? இப்ப 1:2:3 இருக்கு இல்லையா? சோ 1:2:3 இதோட தலைகீழ் விகிதம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் வேல்யூ ஒவ்வொரு பின்னத்து கூடயும் பெருக்கி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அது சரியா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. ஓகேங்களா? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒரு தொகை, அந்த தொகை என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? தனி வட்டி வீதம் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ தனி வட்டி வீதமா கூட்டு வட்டி வீதமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 வருஷத்துல இந்த அமௌண்டா மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தொகை இதுவா மாறுதுன்னு சொன்னாங்கன்னா முழு தொகை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி 3 வருஷத்துல இதுவா மாறுது. அப்ப 3 வருஷத்துல முழு தொகை 6800, 2 வருஷத்துல முழு தொகை 6200. பாருங்க, சோ 2 ஆண்டுல முழு தொகை பாத்தீங்க அப்படின்னா 6200. இதுவே 3 ஆண்டுல முழு தொகை பாத்தீங்க அப்படின்னா 6800. ஓகேவா? சோ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமுமே அந்த அசலுக்கு மட்டுமே தான் வட்டி போடுவாங்க, அந்த வட்டிக்கு வட்டி போட மாட்டாங்க. இப்போ ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு முத வருஷம் ஒரு 10% போடுறாங்க அப்படின்னா என்ன வரும்? 100 ரூபான்னு வரும் இல்லையா? அடுத்த வருஷமும் உங்களுக்கு அதே 1000 ரூபாய்க்கு தான் போடுவாங்க. 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த அசல்ல உங்களுக்கு மாறுபாடு இருக்காது, அசலுக்கான வட்டியை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? சோ இப்ப 1000 ரூபாய் முத வருஷம் இருக்குன்னா 2வது வருஷம் 1100 ரூபாய், 3வது வருஷம் என்ன ஆகும்? உங்களுக்கு 1200 ரூபான்னு வரும். ஏன்னா அந்த அசலை மட்டும்தான் அந்த இது இருக்கு இல்லையா, சோ வட்டியை மட்டும்தான் இந்த இடத்துல சேர்த்துவோம், அசல்ல வேறுபாடு இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் அந்த 100 ரூபாய் அப்படிங்கறது தான் சேர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வருஷமும் 2க்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வட்டி அமௌண்ட் மட்டுமே தான் வரும். ஓகேங்களா? இப்போ 2 வருஷம் 3 வருஷம் இல்லையா, இதோட வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க? 6800ல இருந்து 6200 போச்சுன்னா 600 ரூபான்னு கிடைக்கும். இந்த 600 அப்படிங்கிறது வட்டி. ஓகேங்களா? சோ வட்டி அமௌண்ட் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எத்தனை வருஷம் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இடையில இருக்க அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, முழு தொகையில் கழிச்சிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தனி வட்டியா தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது எத்தனை வருஷத்துக்கான தனி வட்டின்னு தெரியணும். பாருங்க, இங்க 2 வருஷம் 3 வருஷம், அப்ப வித்தியாசம் என்ன? 1 வருஷம். அப்ப 1 வருடத்துக்கான
வட்டி தான் பாத்தீங்க அப்படின்னா தனி வட்டி தான் பாத்தீங்க அப்படின்னா 600 ரூபாய். புரியுதுங்களா? சோ 2 முழு தொகையை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும்தான் கிடைக்கும். அது வந்து தனி வட்டியில. ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த 600 ரூபாய் அப்படிங்கிறது 1 வருட வட்டி. இங்க 2 வருஷம் இருக்கு, 3 வருஷத்துக்கான முழு தொகை இருக்கு. நார்மலா அசல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? முழு தொகையில இருந்து அசலை கழிச்சு, சரி, அந்த தனி வட்டியை கழிச்சிட்டீங்கன்னா அசல் கிடைச்சிரும் இல்லையா? சோ இப்ப நமக்கு 1 வருஷத்துக்கான தனி வட்டி கிடைக்கும். இங்க 2 வருஷத்துக்கான முழு தொகையும் 3 வருஷத்துக்கான முழு தொகையும் இருக்கு இல்லையா? 2 வருஷத்துக்கான தனி வட்டி கண்டுபிடிங்க, இல்ல 3 வருஷத்துக்கான தனி வட்டி கண்டுபிடிங்க. நான் சின்னதே கண்டுபிடிச்சுக்கிறேன். பாருங்க, 1 வருஷத்துக்கு தனி வட்டி 600 ரூபாய் அப்படின்னா 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவா வரும்? அதே 600 ரூபாய் தான், 2ஆல பெருக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் அதே 600 ரூபாய் தான், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது இல்லையா? அப்ப 1200 ரூபாய் தான் பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி. சோ 2 வருஷத்துக்கான வட்டியும் தெரியும், 2 வருஷத்துக்கான முழு தொகையும் தெரியும். அப்ப அசல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6200ல இருந்து 1200 வட்டியை கழிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தான் அசல். அப்போ 5000 ரூபாய் அப்படிங்கிறது தான் அசல். ஓகேங்களா? 5000 ரூபாய் அசல் 2 வருஷத்துல 6200 ஆகும், 3 வருஷத்துல 6800 ஆகும் வருது. ஓகேங்களா? மாறுது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த வட்டி விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ வட்டி விகிதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். வட்டி விகிதம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த தனி வட்டி அமௌண்ட் மேல டிவைடட் பைக்கு கீழே அசல் ஆண்டுகள் இன்டு 100. இந்த 100 அப்படிங்கிறது சதவீதத்தை மென்ஷன் பண்ணும். ஓகேவா? சோ தனி வட்டி அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கும் போடலாம், 1 வருஷத்துக்கும் போடலாம். நான் இங்க 2 வருஷம் எடுத்திருக்கிறதால அதையே எடுக்கிறேன். பாருங்க, 2 வருஷத்துக்கான தனி வட்டி அமௌண்ட் 1200, அசல் எப்பயுமே 5000 தான். அது எத்தனை வருஷத்துக்கு எடுத்தாலும் 5000 தான். ஆண்டுகள் நான் இங்க மேல எத்தனை வருஷத்துக்கு எடுத்திருக்கணும் அந்த ஆண்டுகள் தான் போடணும். இந்த இடத்துல 2 வருஷத்துக்கு எடுத்திருக்கேன், இன்டு 100. இதுவே நீங்க 1 வருஷத்துக்கு எடுத்தும் போடலாம். பாருங்க, 600 ரூபாய் 1 வருஷத்துக்கான தனி வட்டி, அசல் 5000 ரூபாய். இந்த இடத்துல ஆண்டுகள் ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் நான் வட்டி எடுத்திருக்கேன் அப்படிங்கறதால 1ன்னு தான் போடணும், இன்டு 100. இப்படியும் நீங்க போடலாம். ஓகேங்களா? சோ எந்த மாதிரி வேணா போடலாம், சேமா தான் வரும். பாருங்க, இப்போ 2 0க்கு 2 0 அடிஞ்சிடும், இங்க 0 இங்க 0 அடிஞ்சிடும். 5ஆல் அடிச்சா இது 2, 2ஆல் அடிச்சா இது கேன்சல். என்ன வருது? வெறும் 12 மட்டும் வருது. அப்போ R அப்படிங்கிறது 12%. ஓகேங்களா? சோ அந்த தொகை பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய், அந்த வட்டி வீதம் 12%. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் பாருங்க, ஆப்ஷன்ல எல்லாமே வேற வேறதான் இருக்கு, அமௌண்ட்டும் வேற வேறதான் இருக்கு, இந்த பெர்சன்டேஜும் வேற வேறதான் இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சாலும் ஈஸியா டிக் அடிச்சிடலாம். அசல கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா இங்க வந்து டிக் அடிச்சிடலாம். ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன்லயும் 5000 இருந்ததுன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வட்டி வீதத்தையும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சோ இல்லைன்னா டைம் வேஸ்ட் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? சோ சதவீதம் கேக்குறாங்க. சோ எப்பயுமே சதவீதம் போடும்போது ஆகட்டும், விகிதம் போடும்போது ஆகட்டும், ஏதோ ஒரு சம் போடுறது அப்படின்னா ஒரே அழகா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, 1 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை நிமிஷம்? 60 நிமிடம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, 2 நிமிஷத்துக்கான சதவீதம் எதுல இருந்து கேக்குறாங்க? 1 மணி நேரத்துல. அத வந்து கீழே எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ எதுக்கான சதவீதம் வேணுமோ அத மேல எழுதிக்கணும். சதவீதம் அப்படின்னாலே அந்த வேல்யூவை 100ஆல பெருக்கிக்கணும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். புரியுதுங்களா? எந்த இதுல கேக்குறாங்களோ அது கீழே, எதுக்கான சதவீதம் கேக்குறாங்களோ அது மேல, இன்டு 100. இதுதான் சதவீதத்தை குறிக்கும். பாருங்க, 0க்கு 0 அடிஞ்சிடும், 2ஆல் அடிச்சா 3. அப்ப 10/3 இருக்கும். 10 3ஆல டிவைட் பண்ணுங்க, 3 9 மீதி 1. சோ இந்த ஈவு முழு நம்பரா வந்துரும். ஒரு கோடு போட்டு மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே. இந்த இடத்துல 100ஆல பெருக்கி இருக்கிறதால சதவீதம் போட்டுக்கோங்க. சோ 3 1/3 சதவீதம் தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரொம்ப 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 ஈஸியான டாபிக். ஓகேங்களா? சோ அதாவது அந்த சதவீதத்திலேயே ஈஸியான மாடல் இது எல்லாமே. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? சோ கடைசி क्वेश्चन பாருங்க, இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். சோ நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே டிக் அடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பாருங்க, x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லிட்டாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன மதிப்புன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க, x ஓட வேல்யூ 1, அப்ப 1 கியூப், y ஓட வேல்யூ 2, அப்ப 2 கியூப், மைனஸ் z ஓட வேல்யூ 3, 3 கியூப், பிளஸ் 3 இன்டு x y z. ஓகேவா? இதை சால்வ் பண்ணுங்க. பாருங்க, 1
2 கியூப் 8 3 கியூப் 27 பிளஸ் 3 இன்டூ 6 ஓகேவா. சோ இத பாருங்க 9 9ல இருந்து 27 போச்சு அப்படின்னா -18 பிளஸ் 6 18 ஈக்குவல் டு 0. -18 பிளஸ் 18 0ன்னு ஆயிடுச்சு. பட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 0ன்னு கொடுக்கல, அவ்வளவுதான் ஓகேவா. சோ ஆப்ஷன்ல என்ன பண்ணணும், இங்க கண்டிப்பா இந்த -36 அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா நமக்கு 0ன்னு வந்திருக்கு. சோ இந்த இதுல x y z வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எது வருதுன்னு பாருங்க. இப்ப ஆப்ஷன் ஏக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா x y மைனஸ் z என்ன ஆகும், 3 மைனஸ் 3 0ன்னு வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இருந்தாலுமே அடுத்து செக் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆப்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 கூட்டினீங்கன்னா 6, இது 0 கிடையாது. அடுத்த ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 1 2 கூட்டினீங்கன்னா 3, இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா. சோ ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே போய் டிக் அடிக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம ஆப்ஷன்லயும் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் எதுக்கு கிடைக்குதோ அதுதான் ஆப்ஷனா சூஸ் பண்ணணும் ஓகேவா. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, இது சிம்பிளிஃபிகேஷன் ஓகேவா. சோ இன்னைக்கான 5 கேள்விகள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டா ரொம்ப வித்தியாசமா ரொம்ப முக்கியமான கேள்விகளா இருந்திருக்கும் ஓகேங்களா. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.